ஒன்றான வள்ளுவர் கோட்டம் உலக புகழ் பெற்ற தமிழ் புலவர் திருவள்ளுவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நினைவுச் சின்னமாகும். இதன் வரலாற்றை பின்வருமாறு சுருக்கமாக காணலாம். உருவாக்கம் மற்றும் பின்னணி. 1970களின் தொடக்கத்தில் அப்போதைய தமிழக முதல்வர் மு. கருணாநிதி அவர்களால் திருவள்ளுவருக்கு ஒரு பிரம்மாண்டமான நினைவுச் சின்னம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்கான கட்டுமான பணிகள் 1973ல் தொடங்கி 1976ல் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டது. கட்டிடக்கலை சிறப்புகள். வள்ளுவர் கோட்டத்தின் வடிவமைப்பு தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தேர் வடிவம். இந்த நினைவு சின்னத்தின் முக்கிய அம்சம் 128 அடி உயரமுள்ள பிரம்மாண்டமான கற்சிலை தேர் ஆகும். இது திருவாரூர் கோயில் தேரின் மாதிரியாக கட்டப்பட்டது. வள்ளுவர் சிலை. தேரின் உச்சியில் திருவள்ளுவரின் சிலை நிறுவப்பட்டுள்ளது. திருக்குறள் செதுக்கல்கள். இங்குள்ள தூண்களிலும் நடைபாதைகளிலும் திருக்குறளின் 1330 குறள்களும் கருங்கற்களில் செதுக்கப்பட்டுள்ளன. 133 அதிகாரங்களும் முறையே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பெரிய அரங்கம். இங்கு சுமார் 4000 பேர் அமரக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய தணிக்கையரங்குகளில் ஒன்று உள்ளது. சில முக்கிய தகவல்கள். கலைஞர் கணபதி ஸ்தபதி. உலக புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் கணபதி ஸ்தபதி அவர்களின் தலைமையிலான குழுவினர் இந்த தேரை வடிவமைத்தனர். அமைவிடம். இது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஏரியை நுங்கம்பாக்கம் ஏரி தூர்வாரி அந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. கற்கள். இந்த தேரை உருவாக்க சுமார் 3000 டன் கற்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பு: வள்ளுவர் கோட்டம் வெறும் சுற்றுலா தலம் மட்டுமல்ல, அது தமிழ் மொழியின் பெருமையையும் திருக்குறளின் உலகளாவிய தத்துவத்தையும் பறைசாற்றும் ஒரு கலைக்கூடமாகும். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருக்குறள்